அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறிய வீடியோ காட்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் எதை பற்றினா, இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையை பற்றியும், முன்னாடி பழைய காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலையை பற்றியும் தான். அந்த பழைய வாழ்க்கை முறையை வாய்ப்பு உள்ளவங்க சிறிய அளவு இன்னையோட வாழ்க்கை முறையில் இணைச்சிக்கிறது மூலம் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படுது. அது என்னென்னு பார்ப்போம். முன்னாடிலாம் நம்ம வீடுகள்லாம் எல்லா இடத்துலையும் கேணி இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி அதிகபட்சம் கிடையாது, எல்லாம் அழிஞ்சிருச்சு. போர் தான் எல்லார் வீட்டிலையும் இருக்குது. அந்த மாதிரி கேணி இன்றைக்கும் இருக்கிறவங்க, பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. அவங்க எந்த நேரமும் நம்ம போர் மோட்டரையே, மின்சாரத்தை மூலமாக இயங்குகிற மோட்டரையே நம்பாமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி தண்ணியில் இறச்சி நம்ம தேவைக்கு குளிக்கிறதுக்கோ சின்ன சின்ன தேவைக்கு நம்ம புழங்கிக்கிட்டோம்னா மின்சாரத்தையோ கார்பரேஷன் வாட்டரையோ நம்ம நம்பியிருக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டக்கூடிய மின் கட்டணம் வெகுவாக குறையுது. நம்ம தினசரி வாழ்க்கையில் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர மூலமாக வெகுவாகவே நம்ம மாதாந்தோறுமே பாதி மின் கட்டணமோ இல்லை முக்கால்வாசி மின் கட்டணமோ கட்டினா போதும். அடுத்ததாக நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். நம்ம தனியாக இதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இறைச்சி புழங்குறப்ப நம்ம உடம்பு நல்லா செயல்படும். இது மட்டும் இல்லாமல் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிறது இதில் கம்மியாகுது. நம்ம போர் மோட்ரு போடுறப்ப டேங்கு ஃபுல்லாகி அது ஓவர்ஃப்ளோ ஆகி ரொம்ப நேரம் கீழே ஊற்றும், அதெல்லாம் வேஸ்ட்டு. இதில் அந்த மாதிரி நம்ம இறைச்சி புழங்குறது மட்டும்தான். நம்ம இறைச்சி புழங்கும் போது அதிகபட்சம் செலவழிக்க மாட்டோம். இறைச்சதுக்கு தேவையானது மட்டும் தான். ஏன்னா இறைக்கணுமேன்ற அந்த இதனால் ரொம்ப அளவாக செலவழிப்போம். அதனால் இருக்கிற நம்ம விவசாய நிலங்களையோ சுற்றி உள்ள கிராமங்களையோ இருக்கிறது இந்த மாதிரி கேணி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். இது நமக்கு நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி உள்ள சமூகத்துக்கும் மின்சார உற்பத்தியை கம்மி பண்ணுது. அதனால் எல்லோரும் இருக்கிற கேணியை பாதுகாத்து இந்த மாதிரி பழைய முறையை கையாண்டோம்னா எதிர்காலம் இன்னுமே நல்லாயிருக்கும்.